ஓம் ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை அம்மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடல். பூதங்கதோறும் நின்றாய நினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரே. சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி. மாணிக்கவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சியின் 5ஆம் திருப்பாடலை பூதங்கதோறும் நின்றாய் என தொடங்குகிறார். மேலை திருப்பாட்டில் இறைவனுக்கு பணியாற்ற அடியார்கள் இறைவன் வருகையை விருப்பமுடன் எதிர்நோக்கி நிற்றலை அறிவுறுத்திய திருவாத ஊரடிகள் இறைவன் தன் கண்முன் எழுந்தருள வந்து தன் குற்றங்களை களைந்து தனக்கு அருள் புரிய வேண்டும் என்ற விண்ணப்பத்திற்கு முகத்தான் அமைந்துள்ளது. திருப்பெருந்துறை மன்னா என்றும் சிந்தனைக்கு அறியாய் என்றும் எம்பெருமான் என்றும் தொடக்கத்திலே இறைவனை கூப்பிட்டதை நாம் உணரலாம். இந்த திருப்பெருந்துறை நீர்வளமும் அதன் வழி நிலவழியும் மிகுந்த உரைப்பாக உள்ளது. சீதங்கள் வயல் திரு பெருந்துறை மன்னா என்றார். நீர் பொருந்திய வயல்களை சூழ்ந்த திருப்பெருந்துறைக்கு அரசே என்பதால் பிறவியால் கட்ட இந்த உயிர்களெல்லாம் வெப்பத்தில் இருந்து நீங்குவான். யார் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குளிர்ச்சி நிறைந்த நிலங்களுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நமக்கு அருள் புரிவான் என்பதை குறிப்பாக உணர்த்துகிறார். அன்பருக்கு எளியவனாகவும் அல்லாதவருக்கு அரியனாகவும் இருக்கிறான் என்பதையும் புலப்படுத்துகிறார். சிந்தனைக்கும் அறியாய் என்றார். இங்கனம் ஏனையோர்க்கு அரியவனாக இருந்தாலும் கருணை மிக கொண்டு எளிவந்த தோற்றங்கொண்டு தன்னை ஆட்கொள்ள வரும் திறமுடையோன் ஆதலால் எம்பெருமான் என்று அவரை குறிப்பிட்டார். இறைவனை இவ்வாறு 3 பெயர் தந்து அழைத்த பின்னர் அவனை காண்பதற்கு விரும்பும் மிகுதியான அந்த காரணத்தால் அவர் சொல்கிறார், பூதங்கதோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ உனை கண்டறிவாரை என்றார். பூதங்கதோறும் நின்றாய் என்றால் 5 பூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்பவற்றுள் பொருள்கள் ஒவ்வொன்றிலும் விளங்கக்கூடிய தன்மையை உணர்த்தப்பட்டது. போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை என்றார். இறைவனை போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத புண்ணியன் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். இப்படி சிவபுராணத்திலே அவர் பாடுகிறார். இதை இறைவனை குறிப்பிடுகிறார். பிறப்பு இறப்பு இல்லாதவர் என்று அப்பர் பெருமானும் திருப்பரந்துறை நல்லூர் பதிகத்திலே கூறுகிறார். இவ்வாறு புலவர்கள் தன் வாய்மொழியால் அருள்பாடல்கள் வழிதான் இறைவனை அறிய முடியும் என்பதை உணர்த்தி முன் நிற்கின்ற ஈண்டு புலவர்கள்தான் மாணிக்கவாசக பெருமானால் ஆதரிக்க பெறுவோர் எல்லாம் அதை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி மெய் உணர்வினை உடையோர் எப்படி உள்ளவர் என்பதை காண்பார். சைவ பெருநூல்களை நன்கு உணர்ந்த பெரியோர் கீதங்கள் ஈண்டு இசையோடு கூடிய பாடல்களை குறிப்பிடுவார். இசை பாட்டை பாடுதலே அன்றி ஆடுதலும் செய்தார் என்பதை உணர்த்தப்படுகிறது. எனவே அடியார்கள் ஒவ்வொருவரும் பூதங்கடித்து நின்றும் விளங்குகின்றதாய் என்பதும்
இறப்பு அற்றவன் பிறப்பு அற்றவன் என்பதையும் இசை பாடல்கள் பாடப்பெறுவதும் பேசப்படுவதும் அல்லாமல் உன்னை அனுபவித்து உணர்பவர்கள் என்ற கேள்விப்படவில்லை அப்பா. எனவே எங்கள் கண்கள் காணுமாறு எங்கள் முன் திருவுருவம் கொண்டு தோன்றி எங்கள் குற்றங்களை எல்லாம் களைந்து எங்களையும் அடிமை கொண்டு நீ அருள் புரிய வேண்டும். எனவே இறைவனாகிய நீங்கள் பள்ளி எழுந்து வர வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். இத்திருப்பாட்டின் முன் திருப்பாடலில் காணப்பட்ட இயற்கை வர்ணைகள் அல்ல, இவையாவும் தங்கள் மனத்திலே மண்டி கிடக்கக்கூடியது. மும்மலங்களை அகற்றி தம்மை அடிமை கொண்டு ஆட்கொண்ட அருள வேண்டும் என்று அடியவர்கள் ஆண்டவனை வேண்டி நின்றார்கள். சிவஞானத்தில் திளைத்து இன்புற வேண்டும் என்று உலக உயிர்கள் விரும்பின என்பதை இப்பாட்டின் மூலமாக நாம் அறியப்படுகிறது. இந்த திருப்பாட்டின் தனி சிறப்புகள் ஆழ்ந்து நோக்கத்தக்கவை. முதலாவதாக இறைவன் ஐம்பூதங்கள் அனைத்திலும் நிறைந்து நிற்பவன் என்பதும், அதற்கு அடுத்ததாக பிறப்பில்லை இறப்பில்லை என்பதும், சிட்டுக்குருவிக்கு சிவபெருமான் கருணை புரிகிறார் என்பதும், இப்படி பிறப்பில் என்று அவர் கூறுகிறார். சிட்டுக்குருவியை குறிப்பிடும் போது அச்சிட்டுக்குருவியின் பிறப்பு இறப்பு இவற்றை எல்லாம் பொருள்படும் என்று சிவபெருமானோடு கொண்டு கூட்டும் பொழுது பிறப்பு இறப்பு அல்லாதவன் என்று அவரை கூறுகிறார். இப்படி சிவபெருமானை பிறவா யாக்கை பெரியோன் என்றார். மாணிக்க வாசகரும் திருவம்பாவையில் முதற் பாடலிலே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்றே தொடங்கி பாடினார். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் என்று சிவபெருமானை குறிப்பிடுவதை நாம் காணலாம். இப்படி இன்ப மயக்கத்தில் ஆடவும் செய்கிறார். இறைவன் புகழை பாடினவர்களுக்கு அல்லால் அவனை கண்டவர்கள் இல்லை, கேட்டறிந்தவர்கள் இல்லை. இறைவனை கண்டும் கேட்டும் உணர்ந்தும் கண்டறியாதவர்கள் இல்லை. ஆதலால் சிவபெருமான் தன் கண் முன்னாக தோன்ற வேண்டும் என அறிவார்ந்த அடியார்கள் விரும்புகிறார்கள். கீதங்கள் வைத்திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் என்று கூறினார். எங்கள் பெருமானே, நீ எங்கள் முன் வந்து நிற்க வேண்டும். அவ்வாறு நிற்பதோடு அல்லாமல் ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு அருள் புரிய வேண்டும் என்றார். உலக உயிர்கள் குறை உடையதாக இருக்கும். ஆனால் அந்த குறைகள் எல்லாம் ஆணவம் கண்மம் மாயை என்பவை. அந்த 3 மலங்களை நீங்கள் அறுக்க வேண்டும். அந்த மும்மலங்களை நீக்குவது என்பது இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும் என்று கூறுகிறார். இப்படி இறைவனை வேண்டும் பொழுது அவன் நம் முன் வந்து நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் கலந்து நம்மை அடிமை கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே விண்ணப்பம் செய்கிறார். பள்ளி எழுந்தருள்வாய் என்று இறுதியாக பாடுகிறார். இறைவனுக்கு ஏது தூக்கம், அவனுக்கு என்ன எழுப்புதல்? இந்த உலகத்தில் உள்ள நமக்காக அந்த இறைவனை எழுப்புவது போல இந்த பாடல் பாடப்படுகிறது. எல்லா வல்ல இறையருளும் குருவருளும் துணையாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் ஹர ஹர நம பார்வதீவதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா